street I live. I still live there, and that house is called Anantham. And என்னுடைய இமேஜினேஷன் என்னன்னா, நாங்க ஒரு 50-60 years அந்த வீட்டில் இருக்கோம். பட் சப்போஸ் there were other people, the walls will have stories to tell அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா that's basically it. Lovely. Yeah. So sir பத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும், one of the most versatile actors today. And வெங்கடேசனை வந்து காஸ்ட் பண்ணும்போது சார் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்க்கு பின்னாடி அந்த தாட் என்ன? He's my mentor, he's my godfather in the industry. So I've always அவர் கூட ஒர்க் பண்ணுன்றது ரொம்ப ஆசை. அண்ட் இந்த கேரக்டர் எழுதும் போதே அவர் தான் என்னுடைய எல்லா பிச் டெக்ஸும் ரொம்ப வருஷமா பிச் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கைக்கு நல்ல வேலை வந்தது. அண்ட் எல்லாத்துலயுமே அவர் தான் இருப்பார். இருவர்ல இருந்து ஒரு போட்டோ, இருவர்ல இருந்து மிடில் போட்டோ, இருவர் ஓல்ட் போட்டோ. அதுதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். இஃப் எனிபடி could have pulled it off, it's Prakash. Absolutely. Sir, a question for you, sir. சார், உங்க வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருக்கா? குட் ஈவினிங் எவ்ரிவன். பிரியா அவ்வளோ லக்கி இல்லை நான். பிகாஸ் மை சைல்ட்ஹுட் ஹேஸ் பீன் நிறைய வாடகை வீடுங்க தான். தட் வாஸ் த ஜேர்னி ஆஃப் இட். பட் அஃப்கோர்ஸ் மெமரிஸ் வித் அ பிளேஸ் நடக்கும். ஊர் இருக்கும், இன்னொன்று இருக்கும், நம்மளுடைய இருக்கும். பட் ரீசெண்ட் ஒரு 20 வருஷமா நான் கட்டின வீடு, ஒரு பீச் ஹவுஸ் இருக்கட்டும், அதோடைய கடல் இருக்கட்டும், அந்த வீடுங்கிறத விட அதில் நிகழ்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறக்கிறது இருக்கட்டும், ஒரு துன்பம் இருக்கட்டும், so much you relate to your house, and especially when you build the house yourself. So அப்படி நிறைய ஞாபகங்கள் இருக்கு எனக்கு. Thank you, sir. And just one more question for you. Anantham, how do you feel? I mean, each and every day that you were there in the shooting spot, உங்களுக்கு எப்படி இருந்தது? You played a different kind of a role in this. So what was your feeling? It was a very different space for me, the whole narrative itself, because usually we do films where ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு கதை இருக்கும். பட் நானும் என் மனைவியும் சேர்த்து கட்டின ஒரு வீடு. And then there's so much which has happened in my life with my son or losing my wife, but then there's so many people who have come and gone into that house. And I come back to that house. I do have memories, and people who lived, they might have liberated, they have gone into problems, they could have found their freedom, they could have found meaning. So it is a very interesting thing to relate to a house. At the same time, for me, when I come back to the house to think of my wife, of the day we started, the dreams we started, and where have I come, and this whole character, I loved it because the way it liberated me as a thought process too. Very interesting it was, yeah. Thank you so much, sir. And all the best, team. Give a big round of applause for Team Anantham, please. Thank you so much. Thank you. In the project, in the first project with Z, I am very proud to be associated with it. And Kala is doing the film, male lead, Vani Bhojan is female lead, and directed by S.R. Prabhakaran. Sir, you எவ்வளவு தங்கமானவரா இருக்கீங்க சார். I have a wonderful set of teachers. I would like to thank my parents. அது மாதிரி அழகா சொல்றீங்க. ஒரு சிலரை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். I will bring my resume and meet you one day. I would definitely love to work with you, sir. நீங்க ரெஸ்யூம் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுத்துறேன். இது போதுங்க. சோ வேற யாராவது ஆங்கர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சோ கலை ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன சொல்றீங்க? பிளஸ் விசிட்டிங் கார்டு பாத்துருக்கீங்களா? உங்க விசிட்டிங் கார்டு இவ்வளவு பெருசு இருக்கும். அவர் இல்லாத பிசினஸ்லயே கிடையாது. அப்படியா சார்? கண்டிப்பா வேலை இருக்கு. அப்ப டெஃபினெட்லி ரெஸ்யூம் சார். ஓகே, தேங்க்யூ. விசிட்டிங் கார்டும் போறப்ப வாங்கிக்கிறேன் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக கலை ப்ரோ உங்ககிட்ட கேட்கணும். ஸோ டெடிகேஷன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கலாம். ஒவ்வொரு கதாபாத்திரையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு கேரக்டரா மாறுறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது நம்மளா சொல்றது வேற, நம்மளை பத்தி மற்றவங்க சொல்றது வேற. நிறைய டைரக்டர் சொல்லி உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளவு ஸ்பெஷல்? ஏன்னா கேட்டோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டீசர் எதாவது இருக்கான்னு கேட்டோம். அதெல்லாம் போடக்கூடாதுட்டாங்க. ட்ரெய்லர் ஏப்பா டீசரே முடியாதுன்ற ட்ரெய்லர்ன்ற எதுவுமே போட முடியாது. அவங்க கிட்ட நீங்க பேசுறதோட சரின்ட்டாங்க. அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க சொன்னீங்கன்னா தட் வில் பி கிரேட். எனக்கே இன்னைக்கு தான் டைட்டில் தெரியும். உங்களுக்கே தெரியாது? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். சீரியஸாக எனக்கே இன்னைக்கு தான் டைட்டில் தெரியும். ஸோ
கதை கேட்டேன், சூப்பராக இருந்தது. அபி சார் ரொம்ப முன்னாடியே தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு கதை அனுப்புனா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ ஜி பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் ஓகே அப்படின்ட்டேன். கேட்டேன், சூப்பராக இருந்து எஸ்ஆர் பிரபாகரன் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒத்துக்கிட்டேன். சூப்பர், தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு என்னை விட அதிகமா ஸ்டேஜ்ல ஏறினது இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்ட், இப்போ வந்துட்டு இருக்க ப்ராஜெக்ட், வரப்போற ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் வாங்கி போட்டு நீங்க இருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களோட அத்தனை படைப்புகளுக்கும் அத்தனைக்கும் வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க ஜி5யோட அந்த அசோசியேஷன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஸ்பெஷல்? குட் ஈவினிங். ஜீக்கு ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் மலேசியா டு அம்னீஷியா எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸ் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஸோ பயங்கரமாக ஷேப் ஆகிட்டு இருக்க ப்ராஜெக்ட். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தங்கமான ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ. சூப்பர் சார். ஷீ இஸ் ஆல்சோ டெல்லிங் தி சேம் திங். ஸோ வில் டெஃபினெட்லி ஒர்க் சார். அடுத்ததா ஒரு சிலர் நம்ம பார்ப்போம், என்னடா நம்ம மட்டும் மாறிட்டே இருக்கும் குரூப் போட்டோல, நம்ம கூட இருந்த ஒருத்தர் அப்படியே இருக்காரு, ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சு மாதிரி ஒருத்தரை பார்க்கறோம்னா லாஸ்ட் ஒரு 30 வருடங்களா அப்படியே இருக்கிறது அண்ணன் மட்டும்தான். அந்த பிரேம்னா அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லுங்கண்ணே. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று தான் இந்த ஸ்கெடியூல் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்தேன் நான். எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட். ஒரு டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஒரு அடுத்த ஒரு விலங்கு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் பிரபாகரன் சார் வண்டர்ஃபுல் டைரக்டர். அண்ட் அவர்கிட்ட என்கிட்ட பிடிச்சதே வந்து டைலாக்ஸ், ரொம்ப பிரமாதமான டைலாக்ஸ். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் அபி சச் அ கூல் பர்சன், இப்போவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டீம் வண்டர்ஃபுல் டீம், வாணி போஜன், கலையரசன், சரத் சார், சரத் லோகிதாஸ் சார். ஸோ இப்படி நிறையா பேர் இருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக இது நான் ரொம்ப ப்ளோயிங் என்ன சொல்கிறது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட் டு ஒர்க் இன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கும் தமிழ் வராதுன்னு பயந்துட்டு பிரதர். ஆக்சுவலி ஐ ஃபீல் ரியலி ஹாப்பிங்களா. ஸோ உங்களுக்கும் தமிழ் வராதுன்னு பயந்துட்டேன். தமிழ் தானே? என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க? ஓகே ஓகே, அப்பனா ஓகே, யூ கேன் கண்டினியூ. ஆக்சுவலி நல்லா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யூ கேன் ப்ளீஸ். நிறைய வந்து மைக் பேசி பழகி இருக்கீங்க. தி ஃபர்ஸ்ட் டைம். யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைட்டா சச்சின் மாதிரி பேசுறீங்க நீங்க. வச்சனா படபடன்னு. இல்ல ஜி, நீங்க என்ன ஆக்சுவலா அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு பயங்கர சப்போர்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டோரி சொன்னேன், எல்லாரும் கேட்கும் பொழுது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப தொத்திக்கிச்சு. நான் கதை சொன்னதை விட அவங்க அதை கேரி பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. த சேம் வே இது வரைக்கும் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடியூசர் மேம் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லா சைட்லேயுமே வந்து பயங்கர சப்போர்ட் ஆகுது. சாரோட சப்போர்ட் இருக்கும்போது தைரியமாக நிற்கிறேன். இல்லைன்னா மேலே ஏறியோ பயந்துட்டு ஆக்சுவலாக சாரோட தைரியம் தான் நிற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உங்ககிட்ட இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சார் உங்ககிட்ட இருந்து மைக் கொடுத்துட்டீங்க சார், நீங்கள் பேசுங்க சார். உங்களை கேள்விலாம் கேட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லலாம் சார். எவ்வளோ ஸ்பெஷல் இந்த அசோசியேஷன் வித் ஜி5ல இருந்து ஸ்டார்ட். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முத்துக்குமாருக்கு. எனக்கு இது ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி5ல இருக்க சிஜு சார், கௌஷிக் அண்ட் மிஸ்டர் விவேக் அண்ட் ப்ரொடியூசர் புஷ்பாவதிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட ஒர்க்ல ஒரு சின்ன பார்ட்டா இருந்தாங்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஜி5யோட அசோசியேட் ஆகி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நினைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. ப்ரொடியூசர் மேம். Yes, hello. Good evening, everyone. First, I'm very happy to be here. So, very happy to associate with the Z5 again. Aili is, என்னோட கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, Aili is going to be a next Z5 iconic ப்ராஜெக்டாக வரப்போகுதுன்றது என்னோட கான்ஃபிடென்ட். ஸோ அந்த லெவலுக்கு எனக்கு இந்த கான்செப்ட் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உருவாக்குன டைரக்டர் அண்ட் சூஸ் பண்ண ராம்ஜி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு சிஜு சார் அண்ட் கௌஷிக் பிகாஸ் இட்ஸ் அ சச் அமேசிங் கான்செப்ட். இப்போ வரைக்கும் நம்ம வந்து நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரியான ஜானர்ஸ் தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஐடியா அண்ட் கான்செப்ட் இட்ஸ் நியூ டு Tamil regional. So I'm very happy to produce this show. I'm blessed. So I hope this is going to be a successful show. So thank you, ma'am, and working with you first time. So let's hope for the best.
சூப்பர். நீங்க ப்ரொடியூசர்ன்றது பேசுறதுல இருந்தே தெரியுது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் இது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்னு சொல்லவே இல்லை நீங்க. இந்த மாதிரி ஒன்று வந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணது எனக்கு சந்தோஷம், அதை பாருங்க இதை பாருங்கன்னு தான் சொன்னீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு நன்றி மேம். உங்களிடமிருந்து ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் C5 அண்ட் தேங்க்யூ மை டீம் என்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டதுக்கு. எனக்கு பர்சனலி ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்ச இல்லைங்க என் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டோரி சொன்னப்போவே வந்து நான் திருப்பி அங்கே சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ பர்சனலி எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா விமனுக்கும் கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். என்னோட சினிமா கரியர் ஸ்டார்ட் பண்ணது தமிழ் சினிமாலேருந்து 2009 தான் நான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் பண்ணது. அண்ட் இப்போ ஐவ் டன் ஆல்மோஸ்ட் 41 ஃபிலிம்ஸ். அப்போ இது இந்த வெப் சீரிஸும் வந்து ஒரு ஆசம் தொடக்கம் எனக்கும் ஆகும்னு நான் நம்பிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலாக தி ரெக்கக்னைஸ் மீ ஃபார் சர்டன் ஜானர், அந்த ஜானர்லேயே இருப்போம். ஐ கேன் அஷ்யூர் தட் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரேம் எனக்கு சொன்னது இன்னொருத்தருக்கு செட் ஆகும் இந்தியாவில் அப்படின்னா இவருக்கு செட் ஆகும். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தா அதே வாய்ஸ் அதே டோன் அப்படியே இருக்கு. ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சு மாதிரி இருக்கீங்க சார் நீங்க. ஸோ உங்க வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சிடும் இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு வந்துடும் உங்க வாய்ஸ் வந்தப்போ அந்த காலத்துல. ஸோ நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? Good evening, everybody. It gives me immense pleasure to be a part of this wonderful evening. எங்களோட journey started with Vinodaya Chittam. Thanks to Kaushik, the Vice President, and Mr. Siju sir. Kaushik is a good friend, but உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, he is wonderful director as well. So he has a great choice of scripts. அதுல வந்து வினோதய சித்தம் நாங்க அந்த அவங்களோட பார்வையில அந்த படம் பண்ணதுக்கு இன்னைக்கு it has become one of the biggest blockbuster. And அதை வந்து தெலுங்குலயும் they are planning to remake with the big star Pawan Kalyan. On behalf of Abhirami Mega Mall and Abhirami Media Works, I'd like to also thank for giving us the second opportunity with a wonderful director, Mr. Naga sir, Anantham Vedam, which is going to start very soon. It's a wonderful script. அதை வந்து ரிவீல் பண்றதுக்கு அந்த லைனை சொல்றதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு வந்து பெர்மிஷன் இல்லை. ஸோ ஐம் ஷியோர் இன்னொரு வினோதய சித்தம் at a different level we will definitely give with the great help of Kaushik and the entire team of Z5. We are grateful to you to give us this wonderful opportunity, and in the association varshama continue agano. Working with a beautiful team like this and giving hits is our goal. And on behalf of Abhirami Ramanathan sir and Mrs. Nalamai Ramanathan sir, I'd like to thank. They were not able to make presence here because of personal reasons, but their wishes are always with Z5. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை Z5 என் ஆசம் தொடக்கம் இதில் கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. I'm very happy to be part of Z5. Karmegam is a fantastic series. It's my first web series. And I'm happy. You know, I'm a lot of people who know me know that I'm very blunt, and I would always call a spade, even if it's my project. But when I dubbed for this, I was just looking at the project and I went to the director and I said, "You really got it right." He really got it right. The way he has presented it, and it was a wonderful team to work with. The way he has narrated the whole script, very tight. Today I dubbed for the Tamil version. From morning I was there in the dubbing, and I'm glad it's such a different subject, and a different web series is going to be premiered very soon on Z5, and I'm wishing Z5 all the best. Thank you, Siju. Thank you, Kaushik. Thank you to the whole Z5 team, to everyone here. I'm sorry if I missed out any names, but Romba Sandosha, and
I'm glad, and we've got a lot of work going on with you. So let's hope for the best. உண்மையை சொல்ல போனா my parents are also aging, so I think that thought keeps coming to me. Okay, what will I do once and the loss is inevitable, everyone faces that. So I would say on the crux of the idea came from there. In appa amma vaisayittaru, when I'm seeing them get weaker, so it's like a consolation to me and consolation for people who have have undergone this loss. அதுல இருந்து வந்துச்சு. ஆனா இதை வந்து சீரியஸாகவும் சொல்லியிருக்கலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களை பாராட்டணும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய பாடல்களும் இருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் 7 சாங் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு எமோஷன் கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற இந்த எமோஷனை நீங்கள் டினோட் பண்ணி ஒரு சாங் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த சாங்ஸை வந்து இப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது ஏன் இதை வந்து மியூசிக்கலாகவும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? மியூசிக்கலாக அதை தானே அமைஞ்சிச்சு. when I started out I didn't think so much about web series. Actually it's a very new format for people to work on here. ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் வந்து சைமன் தான் எங்களுக்கு பாட்டு 4 பாட்டும் ஸ்கோரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தரன் இஸ் ஆல்சோ 3 மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ தரன் அண்ட் வேத் சங்கர். ஸோ தரன் அண்ட் ஐ ஹவ் பீன் பிளானிங் டு ஒர்க் ஃபார் அ லாங் டைம்ன்ற போது ஐ திங்க் இன்னைக்கு நீங்கள் அந்த பாட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து பயங்கரமாக அமைஞ்சிச்சுன்ட்டு